சோம்பேறி சிங்கம். சிங்கம் ஒன்று படு சோம்பேறி. வேட்டையாடுவதே அதற்கு பிடிக்காது. இதனால் காட்டில் உள்ள ஒரு மரத்தினடியில் எப்போதும் உறங்கிக் கொண்டே இருக்கும். தானாக கிடைத்தால் மட்டுமே உணவு சாப்பிடுமே தவிர மற்றபடி விலங்குகளை வேட்டையாடாது. ஒரு நாள் ஒரு எலி வந்து, என்ன சிங்கராஜா, இப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள், இது தவறு என்று கூறியது. ஆனால் சிங்கமோ அதன் மேல் கோவப்பட்டது. அதுபோல் சிறிது நேரத்தில் ஒரு பறவை வந்து, நீங்கள் இந்த காட்டிற்கே சிங்கம், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றது. அதற்கு சிங்கமோ முடியாது என்று கூறியது. உடனே பறவை, சரி, நீங்கள் எங்கள் கூட விளையாடவாது வாருங்கள் என்றது. சிறிது நேரம் சிங்கம் யோசித்துவிட்டு சரி என்றது. ஆனால் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய சத்தம் கேட்கவே, அது என்ன சத்தம் என்று கேட்டது சிங்கம். அதற்கு மற்ற மிருகங்கள் எல்லாம், மனிதர்கள் காற்றில் உள்ள மரங்களை எல்லாம் அழிக்கின்றனர் என்றது. நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று சிங்கம் கேட்க, மற்ற மிருகங்கள் எல்லாம், எங்களை பார்த்து யார் பயப்படுவார்கள் என்றது. அப்போது மரம் வெட்ட வந்த ஒருவன் சிங்கத்தை பார்த்து சிங்கம் சிங்கம் என்று அலற, மரம் வெட்ட வந்த அனைவரும் ஓடத் தொடங்கினர். அப்போதுதான் சிங்கத்திற்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்த சிங்கம் தனது சோம்பலை விடுத்து காட்டின் ராஜாவாக வலம் வந்து காட்டை பாதுகாக்க ஆரம்பித்தது.